வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லோன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இந்த வாரம் பார்க்க போகிறது என்னென்னா, இறந்த காலத்திற்கும் முற்றுப்பெற்ற நிகழ்காலத்திற்கும் என்ன வித்தியாசம். இறந்த காலம்னா தெரியும் சார், அது என்ன முற்றுப்பெற்ற நிகழ்காலம், அதான் முடிஞ்சு போச்சுல, அதுக்கு என்னத்துக்கு நிகழ்காலம்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. அது என்னன்னா, ஆக்சுவலாக பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னது, முற்றுப்பெற்ற நிகழ்காலம். அதை ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது மிக மிக முக்கியம். எல்லாருமே இது ரெண்டையும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. அது சம்பந்தமான சரியான விளக்கம் இந்த தொகுதியில் கொடுத்துருக்கோம். இதை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க பார்க்கலாம் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். நான் இந்த வாரம் 3 படம், அதில் என்ன வரும். ரெண்டாவது சென்டென்ஸ், 3 படங்கிறது 3 படம், ரைட்டா, 3 சினிமா படங்கள், ரைட்டா. அடுத்த ஒரு சென்டென்ஸை பாருங்கள். நான் இந்த வாரம் இதுவரை 3 படம், ரைட்டா. இப்போ ரெண்டுக்கும் இதுவும் இந்த வாரம் தான், அது இந்த வாரம் தான். ரெண்டுக்கும் என்ன சரியான வார்த்தை வரும், முடிவில் சரியான வார்த்தை வரும். பார்த்தேன்கிறது வருமா, பார்த்து இருக்கிறேங்கிறது வருமா, ரைட்டா. இப்போ பார்த்தேன்னா என்ன அர்த்தம் சார், பார்த்து இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் சார். பார்த்தேன் அப்படின்னா அதோட முடிஞ்சு போகுது, அதுக்கு மேலே எந்த விதமான ஃபர்தர் ஆக்ஷனும் கிடையாது, முடிஞ்சு போகுது. இப்போ சொல்கிறீங்க, இந்த வாரம் நான் 3 படம் மட்டும்தான் பார்த்துருக்கேன், இனிமேல் படமே பார்க்க மாட்டேன் இந்த வாரத்தில், ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, ரைட்டா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக எல்லோரும் படம் பார்ப்பாங்க, ரைட்டா. அந்த மாதிரி நேரத்தில் 3 படம் தான் பார்த்தேன், இதுக்கு மேலே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன வரும், கரெக்ட், பார்த்தேன். அந்த வாரத்தோடு அந்த இது என்ன முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன தான் வரும், பார்த்தேன். இந்த வாரம் 3 படம் பார்த்தேன், 3 படம் பார்த்தேன். நான் இந்த வாரம் 3 படங்கள் பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் 3 படம் பார்த்து முடிச்சிட்டீங்க, இனிமேல் எந்த படமும் இந்த வாரம் பார்க்க மாட்டேங்க. தெர் இஸ் நோ ஃபர்தர் ஆக்ஷன், ரைட்டா. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், பார்த்தேன்னு சொல்லணும். நான் இந்த வாரம் இதுவரை 3 படங்கள் என்ன வரும், பார்த்து இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், 3 படம் பார்த்துருக்கேன் சனிக்கிழமை இன்னைக்கு, நாளைக்கு ஒரு படம் பார்த்தாலும் பார்ப்பேன், பார்க்காட்டாலும் இல்லை. ஏன்னா இன்னும் என்ன சொல்கிறீங்க, படம் பார்க்குற ஆசையில் இருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே படம் பார்த்துருந்தாலும் இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தால் பார்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ரெண்டாவது பார்த்த சென்டென்ஸ் என்னது, பார்த்திருக்கிறேன், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், முற்றுப்பெற்ற நிகழ்காலம். முற்றுப்பெற்றதுன்னா என்னது, 3 படம் பார்த்தது ஏற்கனவே முற்றுப்பெற்றுருச்சு. நிகழ்காலங்கிறது நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அதில் நீங்கள் என்ன படம், இந்த புல்லட் ட்ரெயின்ங்கிற புது படம் வந்திருக்கு, அதையும் பார்க்க ஆசையில் இருக்கீங்க. ஆக மொத்தம் என்ன இருக்குது, இதே சென்டென்ஸை ஞாயிற்றுக்கிழமை 4 படம் பார்த்து முடிச்சிட்டீங்க, அப்போ அந்த வாரம் முடிஞ்சு போகுது. அப்போ என்ன சொல்லுவீங்க, நான் இந்த வாரம் 4 படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் படம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முற்றுப்பெற்ற வாக்கியமாக இருந்தால், அந்த ஆக்ஷன் ஃபர்தர் ஆக்ஷன் அந்த இதில் இல்லாமல் இருந்தால், அப்போ தான் என்ன சொல்லணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதை எப்படி சார் இங்கிலீஷில் எழுதுறது, இந்த வாரம் 3 படம் பார்த்தேன், இது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் அல்லது பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் எத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னா, பொதுவாக 4 பிரிவு இருக்குது. நான் 1, இந்த வாரம் 2, 3 படங்கிறது 3வது பிரிவு, பார்த்தேங்கிறது 4வது பிரிவு. தமிழில் எப்பயுமே என்ன வரும், வினைச்சொல் கடைசியில் தான் வரும். ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி வரும், யார் எது, அதுக்கப்புறம் வினைச்சொல், அதுக்கப்புறம் யார் எதுக்கு, மற்றவை அப்படிங்கிறது பின்னாடி போயிடும். பொதுவாக சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, அந்த சப்ஜெக்ட் தவிர மற்றதெல்லாம் அப்படியே தலை மாற்றி வரும். தலை மாற்றினா என்ன சார், இப்போ 1 ஒன்றாவே வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், லாஸ்ட் என்னது 4, 3, 2ன்னு வரும். இதுதான் தலை மாற்றி வர்ற இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கிலீஷில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். நான் ஃபஸ்ட், அடுத்து என்ன வரும், பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன வரும், 3 படம், அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த வாரம். எப்படி மாறி இருக்கு, ஐ சா 3 movies this week, 3 படம் பார்த்தேன், அவ்வளோதான். இனிமேல் படம் பார்க்குற ஆசை இந்த வாரத்தில் எனக்கு கிடையாது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் படம் பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ சா 3 movies
this week அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது பாஸ்ட் டென்ஸ். இதே வேற மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வாரம் 3 படம், அதாவது 3 படங்கள், நான் இந்த வாரம் இதுவரை 3 படம் பார்த்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்த்து இருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தமிழில் என்ன சொல்கிறோம்? முற்று பெற்ற நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்த்து இருக்கிறேங்கிறத என்ன பிரிச்சிருக்கேன் நான்? 5A 5Bன்னு பிரிச்சிருக்கேன். ஏன்னா பார்த்து இருக்கிறேன்னு 2 வார்த்தை சேர்ந்து அந்த வினைச்சொல்ல வருது, டென்ஸ் உபயோகிக்க வருகிறது. பார்த்துங்கிறது என்னது? வினை எச்சம். இருக்கிறேன்கிறது என்னது? அதுதான் வினை முற்று. அந்த மாதிரி வரும் பொழுது அந்த இருக்கிறேன்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹேவ் அல்லது ஹேஸ் போடணும். ரைட்டா? பார்த்துங்கிறது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வினை எச்சம்னா என்ன இங்கிலீஷில்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நான் வரும். அடுத்து என்ன வரும்? வெர்பு வரும். வெர்பில் எது ஃபர்ஸ்ட் வரும்? 5B 5A 5Aன்னு அப்படியே உல்டாவாக மாறும். இருக்கிறேனுக்கு ஹேவ், பார்க்கறதுக்கு வாட்ச்ட். ஐ ஹவ் வாட்ச்ட். பார்க்கறதுக்கு சாவும் போடலாம், என்ன சீசா அப்படியும் போடலாம். வாட்ச் அல்லது வாட்ச்ட். வாட்ச்டுனால என்னதான்? பார்க்கிறேன்ங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஐ ஹவ் வாட்ச்ட். அதுக்கப்புறம் என்ன வரும்? 3 படம், 4. அடுத்து 3வது என்னது? so far, இதுவரை. அடுத்து என்னது? இந்த வாரம், this week. I have watched 3 movies so far this week அப்படின்னு சென்டென்ஸ் வரும். இந்த have watched அப்படிங்கிறது என்னது? அப்பையும் நீங்கள் முந்தின பதிவில் பார்க்கும்போது 3 படம் பார்த்தீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்? வாட்ச்டுன்னு போட்டோம். 2க்குள்ள எஃபெக்ட் என்ன? திங்க் பண்ணி பாருங்கள். இது தாங்க டிஃப்ரென்ஸ். எஃபெக்ட் என்னன்னா, நீங்கள் 3 படத்துக்கு மேலே பார்க்க மாட்டீங்க. 3 படம் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, அதுக்கு மேலே படம் பார்க்குற ஆசை இல்லை உங்களுக்கு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். 3 படம் பார்த்துருக்கீங்க, இன்னொரு படம் பார்க்குற ஆசை இருக்குது, இந்த புல்லட் ட்ரெயினும் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த நீங்கள் படம் பார்க்குற செயல் இன்னும் முற்று பெறலை, இந்த வாரத்துக்குரிய செயல் முற்று பெறலை. அதனால என்ன வரணும்? ஹேவ் வாட்ச்ட். அதனால தான் முற்று பெற்ற நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த உதாரணம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எனது அம்மா போன வாரம் சாம்பார் செய்தார்கள். போன வாரம் சாம்பார் செய்தார்கள்னால் என்ன அர்த்தம்? சாம்பார் செஞ்சதை நம்ம சாப்பிட்டு காலி பண்ணியிருப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட என்ன ஆயிருக்கும்? காலி ஆயிருக்கும். ரைட்டா? அது முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன சார் வரும்? பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த தட்டு காலி ஆயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. மை மம் குக்குடு சாம்பார் லாஸ்ட் வீக். ரைட்டா? அது என்ன பண்ணிச்சு? முடிஞ்சு போச்சு. அந்த வினை முடிஞ்சு போச்சு. சாம்பார் வச்சாங்க, சாப்பிட்டு முடிச்சு போட்டாச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஆக இப்போ இது பாருங்கள். எனது அம்மா இன்று பிரியாணி செய்து இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியாணி செஞ்சுருக்காங்க, அது இன்னும் இருக்குது, சாப்பிடாமல் வச்சுருக்கீங்க. ரைட்டா? எப்படி வரும்? பிரியாணி செஞ்சுருக்காங்க, பிரியாணி செஞ்சுருக்காங்க, நீங்கள் நைட்டு தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் செஞ்சுட்டாங்க, ஆனால் இன்னும் பண்ணல, சாப்பிட்டு முடிக்கலை. அப்போ அந்த பிரியாணி இன்னும் இருக்குது. அந்த ஏற்கனவே அந்த குக் பண்ணுற ஆக்டிவிட்டி முடிஞ்சிருந்தாலும் அந்த சாப்பிட்ற ஆக்டிவிட்டி இன்னும் முடியலை. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணோம்? மை மம் ஹேஸ் குக்டு பிரியாணி டுடே. ரைட்டா? 2க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மை மம் ஹேஸ் குக்டு பிரியாணி டுடே, இதுதாங்க 2க்குள்ள வித்தியாசம். ஒரு செயல் அதோட எஃபெக்ட் அதோட முடிஞ்சிருச்சு, நோ மோர் ஃபர்தர் எஃபெக்ட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அந்த செயல் முடிந்திருந்தாலும் அதோட எஃபெக்ட் இன்னும் இருக்குது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இது புரியலைன்னா உங்கள் கேள்விகளை எழுப்புங்க, நான் அதற்கு பதில் சொல்வதற்கு ரெடியாக இருக்கிறேன். மேலும் இந்த சேனலை பார்த்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால
நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்க என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.